Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்ல இருந்து அருண் பேசுறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைவா ப்ராடக்ட்ஸ் வீடியோ தான் பார்த்துருக்கோம். புதுசா நம்ம கிட்ட டைவா ராட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரீல் பார்த்தீங்கன்னா டைவா RS 4000. இது வந்து ஒரு பேசிக் ரீல் டைவால இருந்து. பாருங்க, நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஷிமானோ FX 4000 3500 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். சேம் ஈக்குவல். டைவா வந்து ஆல்சோ ஜப்பானீஸ் பிராண்டு ஷிமானோ மாதிரியே. ஸோ வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஷிமானோவோட டைவாவில். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800. இதே வந்து உங்களுக்கு ஷிமானோவில் 2265 வரும். ஸோ இதோட மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கியர் ரேஷியோ வந்து 5.1:1. வெயிட் பார்த்தீங்கன்னா 280 கிராம்ஸு. லைட் வெயிட்டான ரீலு. நீங்கள் வந்து திலாப்பியா அப்புறம் இது இருக்கு இல்லையா, விரால் மீன், அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த ரீலை நல்லா யூஸ் பண்ணலாம். அப்புறம் லைட்டான லூர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸ் ட்ராக் பார்த்தீங்கன்னா 9 kgs கொடுத்துருக்காங்க. 79 சென்டிமீட்டர் பர் கிராங்க். ஒரு சுத்துக்கு வந்து 79 சென்டிமீட்டர் லைன் வந்து உள்ளே எடுக்கும். 3 பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ரீல் ஃப்ரம் டைவா. பேசிக் ப்ரைஸ் 1800 தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா டைவால இருந்து MGS LT 5000 CXH. LTனா லைட் அண்ட் டஃப் கைஸ். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா டஃப்பாக இருக்கும். 5000 சைஸு ஸ்பூலு. CXHன்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய கிராங்க் பார்த்தீங்கன்னா, அதாவது இது கொஞ்சம் ஹை ஸ்பீட் ரீலு. கியர் ரேஷியோ வந்து 6.2:1. ஸோ ஒரு சுத்துக்கு வந்து 6.2 வாட்டி வந்து அந்த ரொட்டேஷன் சுற்றி வரும். நம்ம ஒரு சுற்று இப்படி கையில் சுற்றும் போது மேலே வந்து ஸ்பூலுக்கு மேலே வர அந்த பெயிலாம் வந்து 6.2 வாட்டி சுற்றும். அதுதான் 6.2:1 கியர் ரேஷியோ. அதுக்கப்புறம் வெயிட் பார்த்தீங்கன்னா 315 கிராம், 315 கிராம்ஸு. மேக்ஸ் ட்ராக் வந்து 12 கிலோ, 12 kg வரைக்கும் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ட்ராக் கெப்பாசிட்டி. ஒரு கிராங்குக்கு வந்து இது 105 சென்டிமீட்டர் வந்து உள்ள லைனை எடுக்கும். 2 பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரெட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன். ரீலும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2685. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ரீலு. ட்ராக் அவ்வளோ நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? லைன் கீப்பர்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் அண்ட் பிளாக் ஃபினிஷில் டைவா MGS LT 5000. ப்ரைஸு மறுபடியும் சொல்கிறேன் 2685. அதே மாதிரி இந்த ரீலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சில டைமில் நீங்கள் வந்து லைனை ரோல் இன் பண்ணும் போது ஒரு கோனிக்கல் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது உள்ள இருக்க வாஷர் தேஞ்சிரும். ஸோ இதில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் லேமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம சுற்றுற பிரைட் லைன் வந்து பேரலாக இப்படி இருக்கணும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி போகும், சில டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஒரு V ஷேப்பில் இப்படி வருமோ இல்லைனா இப்படி வரும். அந்த மாதிரி டைமில் இந்த வாஷரை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா அந்த வந்து கரெக்டாக லேமெண்ட் கரெக்டாக இருக்கும், ஒரே பேரலாக ஏறும். அதுக்காக தான் இந்த வாஷர் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகும். இப்போ தேவைப்படாது, புதுசில் நல்லா தான் இருக்கும். சில டைமில் வாஷர் அதிகமாக இருந்தாலும் ஒரு வாஷர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து லைன் கரெக்டாக உட்காரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன ரீல் பார்க்க போகிறோம்னா டைவால இருந்து RZ 4000. இதோட இது பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ 5.3:1 கியர் ரேஷியோ. வெயிட் வந்து 415 கிராம்ஸ். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் இந்த ரீலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ராக்ஸ் வந்து 6 kg தான். அதே மாதிரி லைன் கெப்பாசிட்டி வந்து 95 சென்டிமீட்டர் பர் கிராங்க்கு. 3 பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கியர் ரேஷியோ வந்து 5.3:1. கொஞ்சம் இதுதான் வந்து நார்மலாக எல்லா ரீல்ஸ்லையும் இருக்கும். இது ஆவரேஜான கியர் ரேஷியோ. ரொம்ப பெரிய வந்து சர்ஃப் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4.5:1 கியர் ரேஷியோ கொடுப்பாங்க. சில ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா 6.2 அந்த மாதிரி கியர் ரேஷியோ கொடுப்பாங்க. கியர் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ஆகுனா
ஒரு லூரை போட்டு நம்ம ரெட்ரீவ் பண்ணும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஓடி வரும். சில மீன்லாம் வந்து வேகமாக அட்டாக் பண்ணி, பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுற லூர் அட்டாக் பண்ணியே பழக்கம். அதுக்கு ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற லூரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாராமுண்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ஜே இதெல்லாம் வந்து ஸ்லோவாக அட்டாக் பண்ணும். எங்கன்னா ஒளிஞ்சிருந்து ஆம்புஷில் இருந்து ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் 5.3 கியர் 3:1 கியர் ரேஷியோ இருக்கிற ரீல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் சாஃப்ட் லூர்லாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஜிக்கோ இல்லைனா ஒரு ஹார்ட் லூரோ யூஸ் பண்ணுறீங்க, ஜிடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா 6.2 6.3 கியர் ரேஷியோ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவல் இருக்கும், மீன் வந்து ஈஸியாக அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எடுக்கிற கியர் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா லூர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஆனால் ஃபிஷ்ஷு ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபைட் பண்ணி லேண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதை கிராங்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய கியரில். ஆனால் அதே ஸ்மால் கியர்ஸில் 4.3:1 சொன்னால சர்ஃப் ரீல் அது வந்து சுற்றினா ரொம்ப லைன் வந்து ஸ்லோவாக தான் எடுக்கும். ஆனால் அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அதிகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம சுற்றி எடுக்க முடியும். நிறைய பேர் வந்து கியர் சைக்கிள் வச்சு ஓட்டியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கியர் சைக்கிள் ஓட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கியர் ஹை கியரில் போகும்போது உங்களுக்கு மெரிக்கிறதுக்கு டஃப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சுற்றினாலே நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க. அதே நீங்கள் வந்து ஒரு மேடில் ஏறுறீங்க, ரொம்ப நெட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து லோ கியர் போட்டு நம்ம நிறைய சுற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக ஏறுற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். அந்த கியர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஆக்ஷன் கியர், ஸ்லோ ஆக்ஷன் கியர், இவ்வளோ தான் கைஸ். இந்த ரீலை பார்ப்போம், ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு சில்வர் அண்ட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டைவா RZ 4000. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2850 ரூபா, 2850 rupees. நல்ல ஒரு குவாலிட்டியான ரீலு, ரக்கடாக வேணும், நல்லா ஹெவி ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் மெட்டல் பாடி, ஃபுல்லாக மெட்டல் பாடி உங்களுக்கு நல்லா டஃப்பாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள். டைவா RZ 4000. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைவாலேருந்து லகுனா LT 5000 CXH. ஸோ எல்டினா அதே மாதிரி சொன்ன மாதிரி லைட் அண்ட் டஃப் மாடல் தான் இது. இது எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதுவும் ஒரு கோல்ட் அண்ட் கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளாரையும் உங்களுக்கு இந்த வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன்ல இந்த வாஷர்ஸ் வந்து எல்லா மாடல்ஸ்லேயும் வராது, சில ப்ரீமியம் மாடல்ஸில் மட்டும்தான் அவங்க கம்பெனியில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து உள்ள அதோட கேட்லாக் ஃபுல்லாக வந்துடும். அதில் என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன மெக்கானிசம் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும். ஸோ நம்ம ரீலை பார்ப்போம். ரீலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்ப்போம். இதுவும் வந்து ஒரு ஹை கியர் தான். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, CXHனா வந்து ஹை கியர், ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் ஆகும். 6.2:1 கியர் ரேஷியோ. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 290 grams தான். இந்த லைட் வெயிட் ராட்ஸ்லாம் இது கூட பேர் பண்ணிங்கன்னா கையில் இருக்கிறதே தெரியாது, ரொம்ப நேரம் நம்ம காஷ் பண்ணி ஃபிஷிங் பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸ் ட்ராக் பார்த்தீங்கன்னா 12 கிலோ கொடுத்துருக்காங்க, 12 kgs. லைன் பெர் கிராங்குக்கு வந்து 105 centimeter. ஸோ அதிகமாக லைன் வந்து உள்ளே எடுக்கும். சேம் 3 ball bearing டெக்னாலஜி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீலை பார்ப்போம். ரீல் வந்து ஒரு கோல்ட் அண்ட் கிரே, நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து உங்களுக்கு இதில் லைன் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, CNC அலுமினியம். ரீலும் நல்லா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ட்ராகில் நாப்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. மற்ற ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருப்பாங்க, நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ராகை டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. மீன் டக்குன்னு மாட்டினதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுற நேரத்தில் நமக்கு ட்ராக் கிட்ட தான் கை போகும். ஸோ ட்ராகை டைட் பண்ணி நம்ம மீனை வந்து மேலே எடுக்க பார்ப்போம். அந்த டைமில் வந்து இவ்வளோ பெரிய ட்ராக் நாப் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மீனை ஃபைட் பண்ணி ஏற்றுறதுக்கு. நல்ல ஸ்மூத்தான ரீல். லகுனா LT 5000 CXH. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4130 rupees வரும் கைஸ். 4130 ரூபா இதோட ப்ரைஸ். கொஞ்சம் ப்ரீமியமான ரீல், மிட் ரேஞ்ச் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம டைவ்லேருந்து பார்க்குறது கிரஸ்ட் LT 5000C. ஸோ இதோட இது வந்து நார்மல் கியர் ரேஷியோ தான். கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.2:1. வெயிட் வந்து 285 grams தான், 100-300 grams LT லைட் அண்ட் டஃப்பு. அதுக்கப்புறம் மேக்ஸ் ட்ராக் வந்து 12 kgs கொடுத்துருக்காங்க. ஒரு கிராங்குக்கு 87 centimeter பிரைட் லைனை உள்ளே எடுக்கும். இதில் பால் பேரிங், ஒரு பால் பேரிங் எக்ஸ்ட்ரா, எல்லாத்துலேயும் 3 பால் பேரிங் தான் பார்த்தோம். இதில் வந்து 4 பால் பேரிங் இருக்குது. இதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ATD யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஜி கியர் 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க.
லாங் காஸ்ட் ஏபிஎஸ், ரொம்ப லாங் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பூல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கிராஸ் ரேப் ஏபி டெக்னாலஜி, லைனை வந்து இப்படி கிராஸாக கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி லைனை ஏற்றும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3780 ரூபா. ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி போட்டிருந்ததுன்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வெர்ஷன் கைஸ், ஜப்பானுக்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான ரீல்ஸ். இதெல்லாம் ஜாப்பனீஸ் வெர்ஷன். ஆனால் ரீல்லாம் எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் தான், மேட் இன் வியட்நாம் இதெல்லாம். ஆனால் பட் ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேட் இன் வியட்நாம், டிஸ்ட்ரிபியூட்டட் பை குளோப் ரைடிங்க்கு, ஹிகாஷாக்கி ரூமே, ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் நேம், டோக்கியோ ஜப்பான். ஸோ அங்கே போகிறதுக்காக ஜப்பான் மாடல் இது. உங்களுக்கு அது உள்ள கூப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஏதோ கூப்பன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு அந்த வாஷர்ஸ் வந்துடுது. ஸோ ரீலில் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ அண்ட் கிரே வித் கோல்டன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. நல்லா அல்டிமேட் ஸ்மூத்து, ரொம்ப லைட் வெயிட்டு, லோவர் கேஸ்டிங்க்கு, லாங் டிஸ்டன்ஸ் கேஸ்டிங்க்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும் இந்த ரீல். இதில் வந்து ஆன்டி ரிவர்ஸ் லாக்லாம் இல்லை. ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் ஆகுது பாருங்கள். நம்ம சுற்றி நிறுத்தும் போது லோ குவாலிட்டி ரீலாம் அந்த ஒரு ஸ்லாக் இருக்கும், அந்த ஸ்லாக்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைவாலேருந்து லெகாலிஸ் LT 5000D CXH. ஸோ CXHனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கியர் ரேஷியோ அதிகமாக இருக்கும், 6.2:1. இதெல்லாம் ஃபாஸ்ட் கியர் ரேஷியோ. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 கிராம் தான், 1/4 கிலோ தான் இந்த ரீலு. மேக்ஸ் ட்ராக் பார்த்தீங்கன்னா 12 kg கொடுத்துருக்காங்க. லைன் ரிட்ரீவல் பார்த்தீங்கன்னா 105 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அதிகமாக பால் பேரிங் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரீலோட ப்ரைஸும் உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா அந்த பால் பேரிங் ஒன்று நல்லா ப்ராப்பரான எஸ்எஸ்ல பண்ணது அவ்வளோ சீக்கிரத்தில் துரு பிடிக்காது. பால் பேரிங் நிறைய இருந்தால் உங்களுக்கு வந்து ரீலோட ஸ்மூத்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு பால் பேரிங்கை நீங்கள் தனியாக வாங்க போனீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் வரும். ஸோ அதுவே பார்த்துங்க, உங்களுக்கு ரீலில் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ப்ரைஸ் எடுக்கிறது அந்த பால் பேரிங்கை தான் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5720. ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோ இருந்ததுன்னா இது வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷன். உள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜில். சேம் உங்களுக்கு அந்த ட்ராக் வாஷர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இது ட்ராக் வாஷரில் ஸ்பூல் வாஷரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மேனுவல், ஃபுல் மேனுவல் இதில் இருக்கும். ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவுமே உங்களுக்கு கோல்டு அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட்டாக இருக்குது ரீல், கையில் இருக்கிறதே தெரில. 250 கிராம்ஸ்ன்றதுனால ஒன்றுமே இருக்கிறதே தெரில. இது வந்து இது கூட நீங்கள் லெகாலிஸ் டைவாலே லெகாலிஸ் ராடு ஒன்று வருது, அதுவும் ரொம்ப லைட் வெயிட்டான ராடு. அந்த ராடையும் இந்த ரீலையும் நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதில் வந்து ஆன்டி ரிவர்ஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் இல்லை, ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க, ஒரு மாடலில் இல்லை. ஸோ ட்ராக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ட்ராக் பெயிலாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. டைவா லெகாலிஸ் 5000 சைஸ். ப்ரைஸ் சொல்கிறேன் 5720. நெக்ஸ்ட் என்ன ரீலன்னு பார்த்தீங்கன்னா டைவாலேருந்து GT 5000C ஆர்க் மாடல். GT இதுலேயே வந்து உங்களுக்கு GTக்கான ஒரு ரீலுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.1:1 கியர் ரேஷியோ. வெயிட் வந்து 345 கிராம்ஸு. மேக்ஸ் ட்ராக் வந்து 11 kgs. ஒரு கிராங்க்குக்கு வந்து 86 சென்டிமீட்டர் லைன் உள்ளே எடுக்கும். பால் பேரிங் பார்த்தீங்களா, 10 பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அதோட ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் ஆக போகுது. 10 பால் பேரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ரீலு. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 rupees, 6000 ரூபாய்.
இதுலேயும் உங்களுக்கு மேனுவல் வந்துடுது. ஸோ இதில் வாஷர்ஸ்லாம் இல்லை. ரீலு அண்டு உங்களுக்கு அந்த இது தனியாக ஹேண்டில் தனியாக கொடுத்துட்றாங்க. ஸ்க்ரூ இன் ஹேண்டில் இது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பவர் நாப் வந்துருக்கு. ஃபுல்லாக எல்லாமே மெட்டல் ஃபினிஷு. செம்ம சூப்பராக இருக்குது ஹேண்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இதுவும் ஃபுல் மெட்டலு. இது வந்து இந்த மைல்டு கோல்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க வித் க்ரீனிஷ் ப்ளூ ஃபினிஷ். நீங்கள் ஜிடி பாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சர்ஃபில் இருந்து ரொம்ப லைட் வெயிட்டான ரீல். ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரீல் பார்த்தீங்கன்னா டைவாலேருந்து கிராஸ் காஸ்ட்டு 6000. இதோட கியர் ரேஷியோ என்னென்னு பார்ப்போம். ஸோ கியர் ரேஷியோ வந்து ஃபுல்லாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. 4.1:1. நான் முதலே சொன்ன மாதிரி சர்ஃப் ரீல்ஸ்க்கு வந்து இந்த வந்து கியர் ரேஷியோ ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா பவர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரிய மீன் லோடான விஷயத்தை வந்து நம்ம இழுக்கிறதுக்கு பவர் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கியர்ஸ் வந்து பெரிய கியர் கொடுப்பாங்க. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 630 கிராம்ஸ், 630 கிராம் வருது. கொஞ்சம் ஹெவியான ரீல் தான். இதை வச்சு நீங்கள் லூர்லாம் காஸ்ட் பண்ண முடியாது. பெயிட் ஃபிஷிங் தான் பண்ண முடியும். போட்டு நீங்கள் சர்ஃப் ராடை வச்சு ஒரு 15 ஃபீட் ராடை வச்சு முன்னாடி ஒரு ஸ்பைடர் சிங்கர் போட்டு ஒரு பெரிய ஹூக்கு, ஒரு 8ஆம் நம்பர் ஹூக் போட்டு நீங்கள் டெட் வெயிட்டை போட்டு அடிச்சிங்கன்னா 10 கிலோ 15 கிலோ மீன், பாறை ஆகட்டும் திருக்கி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இதில் ஈஸியாக லேண்ட் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6500 ரூபா வரும். 6500. ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுவும் ஜாப்பனீஸ் மாடல். ஸோ ரீலே வந்து இது நல்லா ஹெவியான ரீலு. ஸ்பூல் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் 300 to 500 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பிரைட் லைன் இதில் ஸ்பூல் பண்ணலாம். நீங்கள் என்ன கெப்பாசிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. கம்மி கெப்பாசிட்டியில் போட்டிங்கன்னா ஒரு 500 மீட்டர் வரைக்கும் சுற்றலாம். கொஞ்சம் ஒரு 60 LB 65 LB அதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 300 மீட்டர் ஸ்பூல் பண்ணலாம் ஈஸியாக அதில். ஸோ நல்ல ஒரு ஹெவியான ரீலு. ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஏர் ரோட்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா இந்த ஸ்பூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது மட்டும் லைட்டாக ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு மேலே கம்மியாக இருக்கும், கீழே அதிகமாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னா நீங்கள் தூக்கி காஸ்ட் பண்ணும் போது லைன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து இதுலேருந்து மூவ் ஆகும் வெளியே. அதனால் ரொம்ப லாங் காஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் இதில். ஸோ அதனால தான் இந்த கோனிக்கல் ஷேப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் ரீலு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ராட்ஸை பற்றி தான் பார்க்க போடுவாங்க. கைஸ், ராடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா டைவாலேருந்து ஸ்வீப் ஃபயர் ராடு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக்கான ராடு. பேசிக் ராடுனா நீங்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் கொடுத்தாங்கன்னா பேசிக் ராடு. கொஞ்சம் குவாலிட்டியாக அதை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ராட்ஸ். ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான ராடு தான் டைவாலேருந்து. அதுவும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்காக அவங்க வந்து காம்பீட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்க. பட் வந்து கவர்லாம் கொடுக்கறதில்ல அவங்க. ஃப்ரீயாக எதுவும் கிடையாதுப்பா, ஒன்லி ராடு தான் உங்களுக்கு நல்ல தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் 1600 ரூபா வரும். லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். லென்த் வந்து 8 ஃபீட் ராடு, 2 செக்ஷனு வித் வுடன் காக் ஃபினிஷோட வரும். கைட்ஸ் எல்லாம் சிங்கிள் ஃபூட்டட் கைட்ஸு. எதுக்காகனா லைட் வெயிட்டாக இருக்கணும். ராடோட வெயிட்டை குறைக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபூட்டட் கைட்ஸ் கொடுப்பாங்க. டபுள் ஃபூட்டட் கைட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 40 to 50 கிராம் வந்து வெயிட் கூடிடும். ஸோ அதனால் இது சிங்கிள் ஃபூட்டட் கைடு. உங்களுக்கு ஹூக் கீப்பரோட வந்துடுது. டைவா ஸ்வீப் ஃபயர். இது இந்த ராடு எதுக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்னேக்கட் ஹண்டர்ஸ்க்கு ரொம்ப பிரத்யேகமான ராடு. நல்லா இருக்கும். நல்ல காஸ்டிங் வந்து நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோன்னு பார்ப்போங்க. ஸோ காஸ்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 7 to 28 கிராம்ஸ். ஐடியலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ்லேருந்து ஒரு 18-20 கிராம்ஸ் ஃப்ராக் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சீ ஃபிஷ்ஷிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஜிக்ஸு ஜிக்கெட்ஸ் வச்சு பிடிப்போம் இல்லையா, சாஃப்ட் லூர், அதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு மீடியமாக ஒரு 3-4 கிலோ மீன் வரைக்கும் இதில் ஈஸியாக பிடிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ராடு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டைவாலேருந்து டிவேவ் ராடு. ரொம்ப ஃபேமஸான ராடு. இது நிறைய விற்றுருக்கு இந்தியாவில். நிறைய குட் ரிவ்யூஸ் இருக்குது இந்த ராடுக்கு. அண்ட் மோரோவர் இதில் வந்து டூப்ளிகேட்ஸும் நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்குங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 7 ஃபீட்டு அண்ட் 8 ஃபீட் 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 7 ஃபீட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 8 ஃபீட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு அடி தான் கூட இருக்கும். ஸோ இதோட கேஸ்டிங் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் கேஸ்டிங் 3/4 to 3 ounce. 3/4னா வந்து 3/4 ounce. 3/4 ounceனா உங்களுக்கு ஒரு ounce வந்து சொன்ன மாதிரி 30 grams. 3/4 ounceன்றது வந்து 21 கிராம் வரும். அதே மாதிரி 3 ounceனா உங்களுக்கு வந்து 90 grams வரைக்கும் காஸ்டிங் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 21 grams to 90 grams காஸ்டிங் வெயிட். லைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12 to 25 lbs. இந்த லைன் ரேட்டிங் எதுக்குன்னா, நீங்கள் பிரைட் லைன் செலக்ட் பண்ணும் போது இந்த ராடுக்கு எந்த பிரைட் லைன் போட்டால் நல்லா வந்து இந்த ராடு உழைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து 12 lbலேருந்து 25 lb நீங்கள் பிரைட் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ராடோட கெப்பாசிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன். ராடு எடுத்துடுறாங்க, என்ன பிரைட் லைன் போடுறதுன்னு தெரில. ரொம்ப திக்கான பிரைட் லைன் போட்டுறாங்க சிலர் வந்து ரொம்ப மெல்லிசான பிரைட் லைன் போட்டுறாங்க. ஸோ இதில் நீங்கள் லைனோட கெப்பாசிட்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரீலில் லைனை பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபிஷ்ஷிங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாமே ஒரு பேரிங் நம்ம கரெக்டாக கொண்டு வரதுல தான் விஷயம் இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ராட் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ராடு பார்த்தீங்கன்னா டைவாலேருந்து பீஃப் ஸ்டிக். பீஃப் ஸ்டிக்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி மாடு மாதிரி உழைக்கும் இந்த ராடு. அதனால தான் இதுக்கு இந்த பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரக்கடான ஆங்கிலர்ஸு, காட்டு மோட்டுத்தனமாக அடிப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரக்கடாக இருக்கவங்களுக்கு, ரக்கட் பாய்ஸுக்கான ராடு தான் இது. நல்லா நீடிச்சு உழைக்கும். இந்த கைட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ராடு. ஆனால் என்ன ஒன்று, இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற ராட்ஸை விட. பட் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2275 rupees தான். அண்ட் இதோட சைஸ் எவ்வளோ, இது வந்து ஒரு 7 feet ராடு. இதில் சைஸோ இல்லை காஸ்டிங் வெயிட்டோ எதுவும் மென்ஷன் பண்ணல. ஒரு 7 feet ராடு. நீங்கள் தாராளமாக பெயிட் ஃபிஷிங்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். கட்லா, ரோகு எதுவாக இருந்தாலும் அடிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஹெவி வெயிட்டான ராடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ராடு என்னென்னா, டைவாலேருந்து ஜூபிட்டர் சஃபாரி. இதில் நம்மக்கிட்ட வந்து 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது, 8 feet and 9 feet. 8 feetோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2000 rupees வரும். அண்ட் 9 feetோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2235 rupees வரும். 235 ரூபா வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் ஒரு அடியில். ஸோ இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோன்னு பார்ப்போம். காஸ்டிங் வெயிட் வந்து எதுவுமே இதில் கொடுக்கல. ஆக்ஷன், ஹெவி ஆக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. லென்த் 8 feetனு கொடுத்துருக்காங்க. அண்ட் லைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 20 to 40 lbs லைன் ரேட்டிங். அதனால் நீங்கள் 20 lb to 40 lb இருக்கிற 8xோ இல்லை 4x லைனோ பிரைட் லைன் யூஸ் பண்ணி உங்கள் இது ரீலில் வந்து பேர் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா நல்ல லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் கலர் இது. இதுக்கு முன்னாடி ஜூபிட்டர் சஃபாரி வேறு கலரில் வந்தது. இந்த வாட்டி வந்து வேறு கலரில் வந்திருக்கு. நல்லா இருக்குது பாருங்கள். நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ், ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 2 சைஸ் 8 feet and 9 feet அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ராடுன்னு பார்த்தீங்கன்னா, டைவாலேருந்து ஃபேண்டம் கேட்ஃபிஷ். இதுவும் ரொம்ப வந்து சேலான ஒரு ராடு. டைவாலேருந்து ரொம்ப ஸ்லீக்கான ராடு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப லைட் வெயிட்டான ராடு. ஸ்னேக்கட் அண்ட்ரஸ்க்கு பிரத்யேகமாக வந்து தயாரித்த இது ஒரு ராடு. இதில் வந்து நம்மக்கிட்ட 2 சைஸஸில் இருக்குது. ஒன்று வந்து 7 feet, இன்னொன்று 9 feet. 8 feet வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் இந்த 2 மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் 7 feetோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2550 rupees. இது கொஞ்சம் ப்ரீமியமான ராடு, கார்பன் ராடு. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா 9 feet வரும். 9 feetோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2830 rupees வரும். 2830 அது. இது 2550. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காஸ்டிங் வெயிட் எவ்வளோன்னு பார்ப்போம். காஸ்டிங் வெயிட் வந்து மேக்ஸிமம் 100 grams கொடுத்துருக்காங்க. 100 gram வரைக்கும் காஸ்டிங் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டெட் பைட் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய ஃப்ரண்ட்டில் ஹெவியான வெயிட் வச்சு தூக்கி அடிக்கிறீங்க
அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெவியான ராடு, 2 செக்ஷன்ஸு, டோட்டல் லென்த் வந்து 7 ஃபீட்டு, க்ளோஸ்டு லென்த் வந்து 111 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 15 to 30 LBS லைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கலரில் எந்த சேஞ்சும் இல்லை. லாஸ்ட் டைம் இதே சில்வர் வித் பிளாக் ஃபினிஷில் தான் வந்தது. பேண்டம் கேட்ஃபிஷ் சேம் ஃபினிஷில் தான் இப்பயும் வந்திருக்கு. ரொம்ப ஸ்லீக்கான ராடு அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ராட். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டைவோவில் இருந்து கிராஸ் ஃபயர் 9 ஃபீட் ராடு தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மக்கிட்ட 2 சைஸஸ் இருக்குது, 9 ஃபீட் அண்ட் 10 ஃபீட்டு. இது ஒரு ப்ரீமியமான ராடு டைவோவில் இருந்து. ஸோ எப்படி வந்துருக்கு பார்ப்போம். இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கலரும். லாஸ்ட் டைம் அந்த கிராஸ் ஃபயர் எக்ஸ் வந்து கொஞ்சம் கிராஸ் ஃபயர் எக்ஸ்னு ஒன்று இருந்தது, அது வேறு மாதிரி இருந்தது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது லூர் ஃபிஷிங்க்கு ஒரு அல்டிமேட்டான ராடு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3190 rupees வரும். ஒரு லைட் ப்ளூ ஃபினிஷ், நல்லா அந்த ஓஷன் வாட்டரோட கலர் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது நீங்கள் போத் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டருக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீசெண்டான கைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டபுள் ஃபுட்டட் கைட்ஸு. லூர் ஃபிஷிங்க்கு அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு 9 ஃபீட் அண்ட் 10 ஃபீட் வந்து ரொம்ப லாங் காஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதிலே 10 ஃபீட் எடுத்துக்கோங்க. ரொம்ப தூரம் இருக்க மீனை கூட நீங்கள் ஈஸியாக லூர் அடித்து பிடிக்கலாம். அண்ட் இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டிங் வெயிட் வந்து 14 to 55 grams கொடுத்துருக்காங்க. 14 to 55 grams. ஸோ மீடியமான லூர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் காஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்லீக் பாருங்க, கிட்ட பாருங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கடையை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புது புது ப்ராடக்ட்ஸாக கொண்டு வரேன். என்னால் என்ன பெஸ்ட்டு ப்ரைஸில் தர முடியுமோ தந்துட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய இடத்துல கம்பேர் கூட பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸாக இருக்கும். பெரிய இதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.